ஹலோ கேஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு மாதிரி லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலா ஸ்டார் எபிசோட் 46, 47, 48. ஸோ 3 எபிசோட் வந்து சேர்த்து ஒன்றா போடுறது நண்பா. ஸோ இந்த ஒரு எபிசோடில் இருந்தால் ரியல் ஸ்டோரியே வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் இருந்தால் இந்த அனிமையை வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற சம்பவங்கள் எல்லாமே நடக்குதுப்பா. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கேஸ், ஸோ மறக்காமல் லைக் போட்டு வந்து இந்த வீடியோ வந்து பார்க்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. ஓகே, ஸோ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ளவர் தான் வந்து கட்டமைங்க. நெக்ஸ்ட்லேருந்து எல்லாருமே பேசிட்டு இருக்கான். டீ உனக்கு லுங்ஃபெங் தம்பி ஹூவா தெரியும்டா, அவன் இது நடந்து போயிட்டு இருந்தான்டா, அவன் நான் பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆமாம், அவன் ஓடி போயிட்டு இருந்தான் அவன் பேசிட்டு இருக்கேன். என்னால் நம்ப முடியாது. வந்து டிசேபிள் பீப்புள் தான் ஒருத்தவங்க சொல்கிறான். டே அவங்க அண்ணன் யாருன்னு தெரியல, அவன் இப்போ வந்து இந்த சிட்டியோட இன்ஸ்பெக்டரா, அவன் நினச்சா அப்படின்னு என்ன வேணா பண்ணலாம். அவன்கிட்ட பயங்கரமான பவர் இருக்கு, கிங் லெவல் ஜெட்டுலாம் வச்சுட்டு இருக்கான்னு சொன்னோம்னா அந்த ஜெட்டு இந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகி போகும். அது போகிற வேகத்தில் தொப்பிக்கெல்லாம் பறந்து தூக்கி அடிச்சுட்டு போயிருது. எல்லாமே பார்த்துட்டு இருக்கானு இந்த இடத்துல. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஜெட்டு வந்து நம்ம மார்ஷல் கிளப்போட ஒரு குவார்ட்டர்ஸை வந்து இறங்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர்ஸ் 2 பேர், நம்ம கேப்டன் நம்ம சீனியர் 2 பேர் வந்து ஹாம் ஃபைட் போட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் எவ்வளோ அதிகமாக நம்ம கேப்டன் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாலும் ஜெயிச்சிருவாங்க. பார்த்து நல்லா இருக்கட்டும், என்னடா திரும்பவும் அவரே ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு வந்து போட்டுக்கு நாங்களும் வரலாமா அப்படின்ட்டு நம்ம ஜாங்கி வருவான் பாருங்க. பார்த்துட்டு ஜாங்கி எப்பறம் அவன் கை ஹீலாச்சு. நம்ம டைகர் டீமால வந்து இதுவான கை தந்தது, அது நம்ம ஹீரோ வந்து ஹீல் பண்ணியிருப்பான். சரி கேப்டன், நான் உங்களுக்கு எல்லாம் கருணையே காட்ட மாட்டேன், ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து ஜாங்கி விட்டு கொடுத்துறாரு. நெக்ஸ்ட் லுங்குங்க அதை பார்த்து சந்தோஷப்படுறான். ஸோ வந்து திரும்பவும் நீங்கள் வந்து ஃபேமிலி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த வந்து கிளம்புறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுறான், கல்டிவேஷன் பண்ணிருக்கான். ஸோ முன்ன கூட வந்து என்னோட பவர் வந்து இப்போ வந்து அதிகமாகவே ஆச்சு. ஸோ இந்த ட்ராகன் பிளட் அப்புறம் இந்த ட்ரீயோட சாப்பிட்டது வந்து என்னோட பவர் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நான் இப்போ என்னோட பீக்கு வந்துட்டேன். பீக் லெவல் ஆஃப் காட் ஆஃப் வாரியர் அந்த லெவலுக்கு வந்து நான் ரீச் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நான் பிரேக் த்ரூ பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எனர்ஜி கூறுமே இந்த அளவுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் நேரத்தில். ஸோ அப்புறமா வந்து அந்த வெயின் கேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டன் கேஜ். ஸோ அந்த கோல்டன் கேஜ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது முயல திருப்பின உடனே அது காட் ஆஃப் வர திருச்சிட்டு வந்து முள்ள சுண்டுறான். பரவாயில்ல, இதனோட பவர் வந்து நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக இது உனக்கு எதிராக நான் யூஸ் பண்ணுவேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் அவன் ஃபோனுக்கு வந்து மெசேஜ் அது. ஸோ அவன் ஃபோனில் மெசேஜ் பார்த்தோன்னே ஹீரோ ஒரு வியர்டான ரியாக்ஷன் கொடுப்பாங்க. யாரானா வந்து மச்சான் அந்த மாதிரி வந்து யூஎன் வந்து கிளம்புறாடா அப்படின்ட்டு யூஎனோட அண்ணன் வந்துருக்கு இந்த இடத்துல. யூ கேங் அவன்ட்டு வந்துருக்கு. உடனே ஹீரோ வந்து அப்பா அம்மா நான் வந்து உடனே வெளில போகணும்னு சொல்லிட்டு அவன் தம்பி கேட்குறான். டேய் என்னடா பண்ணிருக்கேன் அப்படின்னு அவன் தம்பி இப்போ ஷாக்கிட்டு எப்பவுமே வந்து பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் இருக்கேன், வீட்டுக்கு என்ன ஸ்பெண்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு டே எங்கே போனாலும் சாப்பிட்டு போடான்னு வீட்லேயும் சொல்ல அவன் தம்பி கலாய்க்கிறான். டே என்ன ஏதாவது பொண்ணு வர சொல்லிச்சாரா அப்படின்னு கலாய்க்க இந்த பொண்ணு கிள்ளி விட்டுருச்சு இந்த நேரத்தில். அதெல்லாம் திரும்பி பேசக்கூடாது அப்படின்ட்டு இவங்க 2 பேர் ரியாக்ஷனே க்யூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு போகிறாங்க சாப்பிட்றான்ட்டு. அவங்க அப்பா பாய் சொல்லிட்டு எல்லாமே ஹீரோ வந்து கிளம்புறான் அந்த இடத்துலேருந்து. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா யூஎன் வந்து வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்ற மெசேஜ் வந்துக்கிட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. யூஎன் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்கேன். அந்த இடத்துல எங்கே இருப்பாள்ன்ட்டு யூஎன் அந்த சரி என் ஃப்ளைட்டு டைம் ஆச்சுப்பா அப்படின்னு மாதிரி ஃப்ளைட்டை வந்து அடுத்த ஃப்ளைட்டை வந்து பார்த்துட்டா அந்த இடத்துல ஹீரோ வந்து யூஎன் அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு வந்துருக்கான். லுங்ஃபெங் நீ எப்படி இங்கே வந்தா அப்படின்னு போது கொய்யாலா மாஃபியா அட்ரஸில் அவன் கோட் சுட்டு போட்டு புதுசாக ஒருத்த வந்து இறங்குறான். ஸோ அவன் வந்து இறங்க உடனே அவன் சுற்றிக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே அவன் காட்ஸ் எல்லாம் வேலைக்கு வச்சுட்டு ஸோ வந்து வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்து சன் சாவ் அப்படின்ற ஒரு புது கேரக்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ வந்து சன் சாவ் வந்து யூஎன் உன்னோட ஃப்ளைட் டைம் ஆச்சுன்னு தெரியும், அதனால தான் ரோஸ் கொடுக்க வந்து ரோஸ் வந்து கொடுக்க. ஸோ யார் இந்த சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிற பசங்க எங்கடா வேலை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. ஓ நீ இவனோட ஸ்கூல் மெட்டா அப்படின்னு கலைக்க அவன் ஹீரோ கை கொடுப்பான். அவன் கட்டுக்கவே மாட்டேன். ஸோ அவன் ஸ்கூல் மெட் எதுக்கு இங்கே வந்திருக்கானா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு யூனிட் கேட்டுட்டு இருக்க. ஹீரோ சொல்ல இருப்பாங்க. ஸோ வந்து நான் வந்து அவளை கூட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு கூட்டு போக வந்திருக்கேன். எப்படி நடக்க வச்சு கூட்டு போவியா அப்படின்னு அவன் ஃபன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ வச்சு ஹீரோ பற்றி இன்னும் முழுசாக தெரியாது. அவனை சிரிச்சுட்டு என் காரை போறன்ட்டு. ஸோ இது புது மாடல் நேற்று ரிலீஸ் ஆன ஸ்போர்ட்ஸ் கார் எப்படி இருக்கு, இதனோட ஸ்பீடாக கொட்டூரமாக இருக்கும். இது மொத்தமாக வந்து 10 மில்லியன் தெரியுமாடா அப்படின்னு மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. ஹீரோ இதை கொஞ்சம் வேடா பார்க்குறான். ஸோ இந்த இடத்துல வந்து இப்படியே பேசிட்டு யூனா டேச்சிட்டாங்க. உடனே வந்து யூன் அண்ணா மச்சான்னு கத்திக்கிட்டு இவன் டோ நம்மளதான் மச்சாங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வா மச்சான் அப்படின்னு மாதிரி வந்து கை நின்றுடுவான். உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட்டு போயிட்டு மச்சா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்டு வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. இதை பார்க்குற யூனுக்கு சரியான ஷேக்கு, நம்ம சன்னுக்கு சரியான ஷேக்கு. அண்ணா என்ன பேசிட்டு இருக்கேன். டேய் சன்னு உனக்கு இன்ட்ரோ பண்ணுற இவன் தான் வந்தியா மச்சான் ஆக்சுவலி வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஸ்பெக்டரா அப்படின்னு பெருசாக இருப்பான். அப்புறம் இன்னொரு விஷயம் இவன் ஒரு பீக் லெவல் காட் ஆஃப் வார் அப்படின்னு காட் ஆஃப் அப்படின்னு சொல்லி அப்புறம் இன்னொரு விஷயம்டா இவனே என் தங்கச்சி லவ் பண்ணிருக்காங்கடா அப்படின்னு லவ் பண்றாங்களா அப்படின்னு அவனுக்கு இன்னுமே சரியான ஷாக்காகும். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்து இதெல்லாம் கேட்டால் அவனை மயக்க முடியாது. ஸோ வந்து மச்சான் சாரி மச்சான் லாஸ்ட் டைம் வந்து உங்ககிட்ட நான் தெரியாமல் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன். நம்மளாம் ஒரே ஃபேமிலி நமக்குள்ளே இது சண்டை அப்படின்னு இதுவாகிட்டு இருக்கேன். இவனு திட்டாங்க டீ ஏன்னா இப்படி 10 பேர் மாற்றி மாதிரி பேசினா சரி உங்களை அவர் ஒன்று கூட்டு வந்திருக்கான் அப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சன்னுக்குள்ள அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. சன்னு கேட்குறான் அந்த கார் எல்லாம் நடக்க வச்சு கூட்டு போகணும் கேட்டா உடனே ஹீரோ நம்பர் 1 பாடி செல கட்டி அப்படின்னு சொல்லுவான் பாரு. அந்த இடத்துல கொய்யால வந்து எல்லாம் அதுடும். ஸோ சன்னும் நம்ம கேங்க சொல்லுவான் என் மச்சான்கிட்ட பயங்கரமான கார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல சன் ஜெட்டே வந்து இறங்க பாருங்க கிங்
கிங் லெவல் ஜெட்டு. இதை பார்த்தோன்னே கிங் லெவல் ஜெட்டா அப்படின்னு கேட்டா, சாரிப்பா நான் அவசரத்தில் வந்தனால தான் கார் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவங்களும் என்ன சொல்கிறதே தெரியல. உடனே வந்து அவனை டிராகன் எடுத்துக்க, ஓ மச்சான் இதான் அதுக்கான சாவியாடா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த தலையை வந்து கிளைடர் போட மாற்றிட்டு அவனுமே ஏரியாவுக்கு வந்துட்டு, ஸோ யூஎன் நம்ம போகலாமா அப்படின்னு மாதிரி வந்து கை நீட்ட யூஎனுங்களாம் ஒரே வெக்கத்தோட அவங்களும் கை கொடுக்க, இந்த இடத்துல வந்து சில்லா அஞ்சிருக்கி அப்படின்னு மாதிரி பேக்ரவுண்டில் ஒரு சாங்கை போட்டு கொஞ்சம் யூஎன்னு பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் மேலே உட்காந்துருக்கு. அவங்களும் வந்து சரியான ஒரு சந்தோஷம். நான் வந்து பறக்கிறேன், என்னால் இது நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு யூஎன்னு வந்து சந்தோஷப்பட்டு கீழே இருந்து பார்க்குறவங்களே என்ன சொல்கிறதுன்னு அவனு தெரியல. இந்த பையன் நான் எதிர்பார்த்ததோட வேற லெவலான எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கான், இவன் இப்படி இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஸோ கேங்லாம் அந்த கார் போட்டுறோம். டேய் சன்னே, ஸோ வந்து உனக்கெல்லாம் வாய்ப்புன்னு சொல்லிருக்க, இந்த கார் புது காராடா சூப்பரா, நாளைக்கு என் பிறந்தனால அதனால இந்த காரை நான் வந்து கிஃப்ட் எடுத்துறேன், பாய் பாய்டா சன்னே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து இந்த காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். சுற்றிக்கிற காட்செல்லாம் பட்டாசு வெடிக்கிறேன். டே யூ இந்த கார் எடுத்துகிட்டு போனதுன்னா பட்டாசு வெடிக்கிற எருவா மானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்னும் பார்த்தீங்கன்னா கூட திட்டிக்கிட்டு இருக்காங்க சின்னத்தில். இந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவனுமே வந்து பார்த்து போயிட்டு இருக்க, தலைவன் பார்த்தீங்கன்னா கோட் சூட் போட்டு வந்து அந்த இடத்துக்கு வந்து நிற்பான். ஸோ ஐயோ அதை பார்த்துக்கிட்டு இருக்க, தலைவன் வந்து கோட் சூட் ஆன்சமாக இருப்பான் இந்த இடத்துல கைஸ். ஸோ அவனும் வந்து ஸோ இன்னும் வெக்கப்பட்டு நிற்க, ஸோ நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஸோ இந்த இடம்லாம் வந்து அற்புதமாக இருக்குல்ல, இப்போ இந்த உயரத்துல நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராமிஸ் பண்ணுறவங்க பற்றி அந்த ஒரு இடத்துக்குலாம் வந்து நம்ம போகலாம் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து என்னால் நம்பவே முடியல, நீ இந்த உயரத்துக்கு வந்து இந்த 6 மாதத்துலேயே ரீச் பண்ணிட்டு உங்கள் கோலை நீ வந்து அடைஞ்சி இதே மாதிரி இன்னும் நிறைய உயரத்துக்கு நான் போனேன்னு நான் வேண்டிக்கிறேன் லுங்ஃபெங். ஆனால் உனக்கு நான் தகுதியானவனா இருப்பேன்னு எனக்கு சரியாக சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கேட்டு இருக்க. என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டு இருக்கு, ஒன்றும் இல்லை சரி கேண்டில் லைட் என்ன சொன்னீங்க, எங்கே டேபிள் இல்லை சாப்பாடு எதுவுமே இல்லைன்னு கேட்டால் அதுதானே ஜலாக்கோட்டி நம்பர் 1 அப்படின்னு கொஞ்சம் அந்த இடத்தையுமே மேலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த ஓப்பன் ஆகிட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸோட அந்த லைட்டே வந்து திரும்பி பார்க்குற யூனிக்குலாம் ஒரு ரொமான்டிக்காக போய்டும். இதில் வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்பர் 1 சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து பெஸ்ட்டு கேண்டில் லைட். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் அதில் சாப்பாடு கேண்டில் சுற்றி வந்து அவங்களோட மெமரிஸ் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்க. இன்னும் சரியான ஷாக்காக இருங்க. நம்பர் 1 பயங்கரமாக அரேஞ்ச் பண்ணியிருப்பான். இதை பார்த்த யூனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த இடத்த ஓப்பன் பண்ணால் அது அந்த பேப்பர் பிளேனு ப்ளஸ் 2 பர்கர் இருக்கும். இதை பார்த்தோன்னே என்ன இது அப்படின்னு வைக்க, இது நம்ம மெமரிஸ் யூ அப்படின்னு கேட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 2 பேர் கேண்டிலேட் ஓடும்போது நம்ம யூவும் ஃப்ரெண்டுக்கார எல்லாம் பேசிட்டு இருக்க, ஃப்ரெண்டுக்காரன் டே நீங்கள் எப்படா கொண்டாட போறீங்க அப்படின்னு கேட்க யூவில் வந்து டென்ஷன் ஆகிட்டு வந்து ஹீரோ கூட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் சீனில் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா யூவால் வந்து ஹீரோவில் பர்கர் தான் வாங்கி கொடுங்க, அது வந்து இவங்களோட மெமரிஸ் ப்ளஸ். ஸோ அப்படியே வந்து எங்கள் 2 பேரோட காதில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பேப்பர் பிளைன் மாதிரி இப்போ நீ நெஜ பிளைனுக்கு போயிட்டு இருக்க, இதே மாதிரி உன்னோட இது போயிட்டு இருக்குன்னா ஸோ கண்டிப்பாக அதுக்கு நீயும் வேணும். ஸோ நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படி தலைவன் இந்த இடத்துல ப்ரப்போஸே பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஸோ நீ என் கூட வந்து இருக்க உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்க அந்த இடத்துல லைட் ஆஃப் பண்ணி சுற்றி ஃப்ளவர்ஸ்லாம் வந்து நம்பர் 1 தூக்கிட்டு இருக்கான். ஸோ இவங்க எதுக்கு டென்ஷன், நீ இதை எப்போ சொல்லுவோம், நான் இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, கடைசியாக நீ சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேருக்கு ரொமான்டிக் மியூசிக்லாம் பின்னாடி போய்கிட்டு இருக்கா. அவன் சுற்றி ஃப்ளவர்ஸ்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ இவனு கண்டிப்பாக நான் வந்து இவனை லவ் பண்ணுறேன், எப்போ வந்து இவனை ஃபஸ்ட்லேருந்தே லவ் பண்ணிருக்கேன் லுங்ஃபெங் அப்படியே சொல்ல லுங்ஃபெங் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொமான்டிக் ரிலேஷனாக போயிட்டு ஸோ நினச்சி ஸோ இதுக்காக தான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன் சொல்லிட்டு அவங்க கட்டி முடிச்சிருவாங்க இந்த இடத்துல. ஸோ அஃபீஷியலாக இப்போ வந்து இவங்க 2 பேர் லவ்வர்ஸ் ஆகிட்டாங்க. உடனே அந்த சினாரியோ மாறி பின்னாடி ஹார்ட்லாம் பறந்துட்டு ரோஜா பூலாம் பறந்து போயிட்டு இருக்கேன். நம்பர் 1 இந்த மாதிரி நானும் ஒரு ஃப்ளைட்டை வாங்குறேன், நாளைக்கே கமிட் ஆகிறேங்க, போய் இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறேன். ஓகே இந்த எபிசோடில் வந்து எபிசோடுகளில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறந்துக்கிட்டு 2 பேரும் காதல் மழை நனைஞ்சு போயிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் 1 சரக்கு கொடுத்துட்டு இருக்கேன், 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த வந்து கேட்பாங்க, நீ ஏன் வந்து இப்போ என்கிட்ட சொல்கிற, இது மாதிரி ஏன் சொல்லிருக்கலாம்னு கேட்டால், அப்போ உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் என்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை, உன்னை வாழ வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு பின்னாடி. ஆனால் இப்போ வந்து என்னால் உன்னை கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். அவங்களுக்கான க்யூட் மெமரிஸ்லாம் வந்து போகுது. வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் ஹீரோ தலைகளை கவுத்துட்றாங்க. ஸோ அந்த கவுத்துட்டதுமே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து பிக்சர் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து யூவும் தொடச்சிட்டு இருக்க, ஹீரோ வந்து அவங்கள பார்க்காத பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வைக்கும். ஸோ அப்படியே கொய்யால 2 பேருக்கும் ஒரு மாதிரி ரொமான்டிக் ஃபீலாக போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிஸ் அடிக்கிறாங்க. ஸோ முக்கியமான விஷயம், சின்ன பசங்க என்ன பார்த்தீங்கன்னா இது பொறுப்பில் தயவு செஞ்சு இது மட்டும் ஸ்கிப் பண்ணுறப்பா. ஓகே கைஸ், ஸோ அவங்க 2 பேரும் வந்து கிஸ் அடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரொமான்டிக் மியூசிக்லாம் பின்னாடி போய்கிட்டு இருக்கேன். அப்படியே அவங்க போகிறப்ப நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங் ஸ்டார் வந்துட்டு இருக்கா. ஸோ சுற்றி பார்க்குற எல்லா மக்களும் வந்து இது வந்து லக்குன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டார் அந்த இருக்கல அதுல இருந்து என்ன இருக்குது தெரியுமா, அதனால தான் வந்து இந்த மொத்த உலகத்தோட அழிவே இருக்குன்னு அந்த நேரத்தில் யாருக்குமே தெரியல. ஸோ அந்த முட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடல ஆழ்கடலை வந்து விழா சுற்றிக்கிட்டு எல்லா மான்ஸ்டர்ஸ் அது விழுந்த உடனே வந்து அவங்க தெரிச்சிடுவது. ஸோ அந்த எக்கு என்னன்னு கண்டிப்பாக பார்த்த எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருங்க. ஸோ அந்த எக்கு என்ன இருக்கும், அது என்னது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த அனிமையை அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போவானுங்க.
இதுக்கப்புறம் தான் உண்மையாகவே இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே கேஸ், இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணலாம், லைக் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நம்ம வந்து இதில் கொண்டு போயிடலாம். ஓகே கேஸ், நம்ம 47வது எபிசோடுக்கு வந்து போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த முட்டை தான் வந்து காட்டன் நியூஸ். ஸோ அந்த முட்டையை வந்து எரி குழம்பு நட்டுவில் எதுவுமே கட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த முட்டை வந்து இதுவாகுது, அசைகிற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அது விழுந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது எல்லா மாஸ்டர்ஸும் ஒரு வித்தியாசமாக சேக் பண்ணால் இதெல்லாம் வந்து இந்த மெரின் கமாண்டர் லீ அவருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி கமாண்டர் வந்து எல்லா மாஸ்டர் வித்தியாசமாக ரேட் பண்ணி அந்த இடத்துல நிறைய மாஸ்டர் 12,000 மாஸ்டர்ஸ்க்கு மேலே சேர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு 12,000 மாஸ்டர் என்ன நடக்கும் போதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீயும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து இதனோட ஸ்டார் படம் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ பொறுமை வேகம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ராக்ஸ் அவன் பொறுமையாக வேகமாக கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணுவான். ஸோ ஒரு பேட்டர்னை 5 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஆனால் அது கொடுத்துருக்க டார்கெட் 3 நிமிஷம். அப்படின்னா இனிமேல் வந்து என்னோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். உண்மையிலே இதெல்லாம் ஒர்க் ஆன் பேஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் கிளப் வந்து யாரோ வந்து வராங்க. ஸோ சுற்றிக்கிற எல்லா சீனியர்ஸுமே வந்து வெல்கம் பண்ணிருக்கா. அந்த இடத்துல யாரா வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்டர் லீ கைஸ். ஸோ நம்ம கமாண்டர் லீயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துருக்காரு, மெரேன் கமாண்டர் இவர். ஸோ அவர் வந்து மாரி வந்து வா நான் வந்து லூன் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெல்கம் கமாண்டர் சொல்லிட்டு அவங்க கூட்டு போயிருக்கோம். ஹீரோ பஞ்சிங் பவர் வந்து டெஸ்ட் பண்ணலான்னு போவோம். ஸோ எல்லாரும் பார்த்துருக்கோம் ஒரு பஞ்ச் அடிவம் பாருங்க கொய்யால 2,50,087 டன்னு அந்த ரேஞ்சு கிலோ டன் அந்த ரேஞ்சுக்கு வந்து இருக்கும். ஹீரோ பரவாயில்ல நான் ஸ்ட்ராங் ஐடி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் உங்களை பார்க்க வந்து கமாண்டர் மெரேன் கமாண்டர் வந்திருக்காங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மெரேன் கமாண்டர் அவர் எது என்ன பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோ சரி ஓகே நான் வந்து மீட் பண்ணுறான்னு போக்கேன். ஸோ வந்து ஹாய் மிஸ்டர் லீ கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து இவரோட இன்டர்வியூ இவர் பேர் வந்து லீ சரிங்களா, நம்ம கமாண்டர்னு கூப்பிடலாம். அவர் சொல்லு இவங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட் எனக்கு என்னால் உணர முடியுது, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ கமாண்டர் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஸோ அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து என்ன ஃபார்மெல்லாம் கூப்பிடல, ஜஸ்ட் வந்து பிரதர் லீ அப்படின்னு வந்து கூப்பிடுங்க, நானும் வந்து போய் கூப்பிட்றேன், நமக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. ஓகே பிரதர் லீ சொல்லுங்கள் என்ன விஷயம்னு கேட்க ஸோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான சொல்கிறோம். இந்த காலத்தில் இருக்கிற மாஸ்டர்ஸ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறேன். ஆனால் மெரேன் மாஸ்டர்ஸ் அப்படி இல்லை. மெரேன் மாஸ்டர்ஸ் நாங்கள் வந்து வித்தியாசமாக வந்து வேவ்ஸாக பிரிப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலி அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும், அதுக்கு வந்து ஆபத்து இல்லை, ஆனால் கொஞ்சம் வந்து டஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மெரேன் ஸோ அந்த 9 ட்ராகன் வச்சுருந்தோம்னா ஹீரோ யோசிப்பா அப்போ வந்து தேர்ட் லெவல் வந்து எந்த லெவல் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் மெரேனியம் மாஸ்டர்ஸ் அதுங்கெல்லாம் வந்து கற்பனைக்கு எட்டாமல் இருக்கும். கடல் இருக்கிறதுல எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு கேட்டுருக்கேன். நான் அவங்க வந்ததுக்கான முக்கியமான காரணம் நிறைய மாஸ்டர்ஸ் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இருக்கோம்னா ஹீரோ யோசிக்கலாம் இந்த மெரேன் மாஸ்டர்ஸ்லாம் உண்மையிலே ஆபத்தானதுக்கு என்னால் வந்து நானே இதில் கஷ்டப்பட்டுருந்தேன். ஸோ எல்லா மாஸ்டர்ஸும் வந்து நிறைய இடத்துல வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்க ஒரே இடத்துல வித்தியாசமான வேவ் லென்த்தில் வருவது. ஸோ அதனால் வந்து நான் உங்களை வந்து ஹெல்ப்புக்காக கூப்பிட்றேன். ஸோ அந்த ஹெல்ப்புக்காக கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து நான் ஒரு ப்ரமோஷனும் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து இதில் ஜாயின் படிக்கணும்னு நினைக்கிறேன் எங்கள் மெரேன் ஆர்மியில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ என்னடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல அவரும் சொல்கிறது உங்களுக்காக வந்து நீங்கள் லாஸ்ட் டைம் அந்த ஹைட்ரா அட்டாக்ல நீங்கள் நிறைய பேர் காப்பாற்றீங்க, அதை பெருமைப்படுத்துகிற விதமாக வந்து இது உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஜென்ரல் மேஜர் ஜென்ரல் அப்படின்ற ஒரு போஸ்டிங் அதுக்கான யூனிஃபார்மும் கொடுப்பாங்க. போகிறோம் ஹீரோ வந்து ஏற்றுக்குது வருமா அவர் வந்து மெடல் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆர்மியில் வர நீங்கள் வந்து மேஜர் ஜென்ரல் மெரேனுக்கு அப்படி சொல்லிட்டு ஸோ அவனுமே வந்து சொல்லிட்டு போகிறான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு போகிறான். இவருமே சொல்லிட்டு போகிறார். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 2 பேரும் இப்படி வந்து ஹீரோ வந்து ஏற்றுக்கிறதோட அடுத்த சீன் வந்து காட்டன் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஹீரோட வீடியோக்கள் பேசிட்டு ஸோ இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமா வந்து என்கிட்ட வந்து 3 ட்ரெஸ் இருக்குது அந்த டீ பார்ட்டிக்கு வர. ஸோ எந்த ட்ரெஸ் போட்டோன்னு நீ சொல்லு அப்புறமே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ எது போட்டாலும் வந்து க்யூட்டாக தான் இருக்கணுங்க டே இது இப்படியே என்ன பேசி கவுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவாங்க. சரிப்பா நான் போய் வந்து டைல் போட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போக சீனில் உடனே வந்து உங்களுக்காக 2 மெயில் வந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுது. ஸோ சொன்னால் இது வந்து ஏன்ஷியன் ரூயன் அதுக்கான அந்த மெயில் ஏன்ஷியன் சிவிலைசேஷன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ரூயனா. ஸோ அதுக்குள்ளே வந்து வச்சோன்னா ஏன்ஷியன் சிவிலைசேஷன் இதில் வந்து நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய டெக்னாலஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புது ரோசன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்குள்ளே போகிறது வந்து எக்கச்சக்க லக்கும் நமக்கு கிடைக்கும், எக்கச்சக்க காட் ஆஃப் ஆர் சூட்டுமே இருக்கும். ஆனால் நீங்கள் காட் சூட்டை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது, பிளாக் காட் சூட்டை எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஹீரோ ஏன் எடுத்துகிட்டு போகக்கூடாது அது வந்து தரைக்கு கவுத்துட்டு அது ஏன் தான் அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி வந்து நிற்க ஹீரோலாம் 10 நிமிஷம் வந்து என்ன சொல்கிறதே தெரியாமல் இருக்கான். ஹீரோ வேறு யோசிச்சுட்டு இருக்க. ஸோ நீ இங்கே தான் கவனிக்கிறேன்னு கேட்க இல்லை ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஒரு ஒர்க் வந்துருக்குன்ற ஒர்க்கா நீ இப்போலாம் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டலுங்கன்னா சரி பரவாயில்ல நீ சேஃபாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து 2 பேருமே வந்து ஹேண்ட் டச் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல வீடியோ காலியே. என்ன யோசிக்கிறாங்க இவன் என்ன லவ் பண்ணுவதற்கு முன்னாடிலாம் சுற்றிட்டு இருந்தேன், இப்போ வந்து டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. சரி ஓகே அவனை நான் தானே புரிஞ்சு என்னோட யார் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிருக்கேன். சீனில் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த டீ பார்ட்டி வருவான். ஸோ கமாண்டராக அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து வித்தியாசமாக நிறைய கேரக்டர் இருந்துங்க. உடனே சீரியல் வெல்கம் கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு பின்னாடி வந்தது. சரி கமாண்டர் உங்ககிட்ட நான் வந்து அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வந்து ஒரு கார்கிட்ட வந்து போகணும். ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூ ஃபேமிலியோட அந்த கிராண்ட் அந்த வந்து லீடர் சூ ஃபேமிலியோட அவங்க தாத்தா யூனோட தாத்தா வந்து அது அவர் பேர் பார்த்தீங்கன்னா யுவாங் அவரும் வந்துக்கிட்டு இருக்க. ஸோ பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம யூன்னு பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து கார்லேருந்து இறங்க ஆரம்பிப்பாங்க. அதை பார்க்குற யூனை
பார்த்தா அவங்க அழகில் மயங்கிட்டு இருக்க இந்த பொண்ணு பற்றி அந்த கூட நடிக்குது. ஸோ அவர் வந்து போய்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே வந்து இந்த இடத்துல நம்ம கமாண்டர்லி கேட்பாரு, டே இந்த பொண்ணு தானே நம்மளுக்கு போய் உசார் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க கூட இருக்கிற டி இதெல்லாம் வயசாயிருச்சு ஒரு கமாண்டராக இருக்கே கொஞ்சமாவது அந்த மாதிரி நடந்துக்கடா ஏன்னா அப்படி பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டேன். டி அதெல்லாம் வந்து வயசு கோளாறு மச்சி அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இருக்க நீ எல்லாம் ஒரு கமாண்டராடா ஒரு கலாச்சிட்டு போயிட்டு இருக்காரு இந்த இடத்துல. நெக்ஸ்ட் சைடில் பார்த்தா எல்லாருமே உள்ளே போயிட்டுருக்கா. அந்த இடத்துல பார்ட்டியுமே ரொம்ப கிராண்டாக நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த இடம் அந்த பார்ட்டி எல்லாம் அப்படி போயிட்டுருக்கேன். இந்த இருக்கார்ல சூவோட தாத்தா அவர் வந்து ஒருத்தர் நான் இன்ட்ரோ பண்ணுறாரு. ஸோ இவன் வந்து நான் அவனை இன்ட்ரோ பண்ணி ஆகணும். இவன் பேர் வந்து லீ யூஃபை. இவன் வந்து லீமிங்கோட சொன்ன அதாவது நம்ம தண்டர் மார்ஷல் கிளப் இருக்குல்ல அதோட இன்ஸ்பெக்டர் அவரோட புல் அப்படின்னு கேட்க. ஸோ அப்பா ஒரு இடம் கேட்க அப்பா வந்து கொஞ்சம் ஒர்க்காக இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரீம் மார்ஷல் கிளப் அவனுங்க என்கிட்ட ஓவராக பண்ணுறாங்க அந்த விஷயத்தை பைசல் பண்ண போகிறாருன்னா இவங்களாம் இந்த பக்கம் பின்னாடி முறைச்சிட்டு இருக்காங்க நம்ம யூஎன்லாம். ஸோ எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கேன் நம்ம டீம் அந்த எக்ஸ்ட்ரீம் மார்ஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுறான் நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து இறங்கினதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து அவனோட ஃப்ளைட்டோட ஜெட்டோட சவுண்டு கேட்குது. எனக்கு சீனில் ஹீரோ வந்து இறங்க சுத்திக்கிறச்சு எல்லாருமே போய் சொல்லிட்டுருங்க இடம்னு பார்த்துட்டு. ஸோ தலைமை இந்த இடத்துல வந்து அந்த மேஜர் ஜென்ரல் அதோட யூனிஃபார்மோட என்ட்ரி ஆவாங்க. ஸோ அந்த என்ட்ரியை நானே எதிர்ப்பாங்க. ஸோ தலையினவங்க வந்துட்டு எல்லாரும் மரியாதை வச்சுருங்க. ஸோ ஹீரோவும் போயிட்டுருக்கேன் அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம சீனியர்ஸ்க்கு வந்து சல்யூட் பண்ணுவாங்க. ஸோ சீனியர்ஸ் வந்து ஸோ வெல்கம் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருங்க. இப்படியே வந்து போயிட்டு நம்ம கமாண்டர்லையும் பரவாயில்லா இந்த யூனிஃபார்மில் வரும் நானே எதிர்பார்க்கல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ யூனிட்டு போ சொந்த லூங்ஃபெங் அப்படின்னு வந்து கை கொடுத்து போவாங்க. அப்புறம் வந்து யூனின் வந்து நம்ம தாத்தாட்ட இன்ட்ரோ பண்ணுங்க. ஸோ தாத்தா நான் சொல்லி இந்த லுங்ஃபை அப்படின்னு தெரியுமா வந்து லுங்ஃபெங் யங்கஸ்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் மார்ஷல் கிளப் உங்களை பாப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களோட பேரன் நல்லா இருக்குன்னா யூஎன் உங்கள்கிட்ட சொன்னாலும் அப்படின்னு கேட்டால் ஆமாம் யூஎன் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் பையன்கிட்ட சொன்னா ஆனால் இனிமேல் வந்து உங்களை பற்றி வந்து தெரிஞ்சுன்னா நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படியே சொல்லிட்டு யூஎன்லாம் வந்து இடத்துல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா தாத்தா கிட்ட ஒத்துக்கிற மாதிரி கிரீன் சிக்னல் காட்டுறது உடனே வந்து சீனியரும் நம்ம வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது லுங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. சரி ஓகே நம்ம கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல புதுசாக வந்து எல்டஜியா அப்படின்ற ஒருத்தர் அனுப்புகிறான். இவருமே பார்த்தீங்கன்னா வந்து கமாண்டர்ஸ் ஆர்மி சைடில் ஒருத்தர் அப்படியே போய்ட்டு இன்னொரு ஆர்மி பர்சனே வந்து மீட் பண்ணிட்டு அவர் கை கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் அப்படியே போய்ட்டு சொல்லிருக்காரு. ஸோ இவர் வந்து சவுத்தன் ஆர்மி வந்து இவர் நார்த்தன் ஆர்மி சவுத்தன் ஆர்மி நாங்கள் இவர் நார்த்தன் ஆர்மி லீட் பண்ணுறாரு அப்படின்னு பேசிட்டு அந்த இடத்துக்கு வந்து புதுசாக வந்து லுங்ஃபெங் நியூ இன்ஸ்பெக்டர் அப்படின்ற மாரி வந்து ஒருத்தர் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லீமோ அதாவது தண்டர் மார்ஷல் கிளப்போட இன்ஸ்பெக்டர் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த இடத்துல. ஸோ வந்து லுங்ஃபெங் அந்த அளவுக்கு திறமை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு பேசிட்டு எல்லாருமே என்ன ஆக போதும் 2 மார்ஷல் கிளப் நடுவில் வந்து சண்டை வரப்போதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ 2 பேர் எப்படி பிஹேவ் பண்ணுறவங்க ஹீரோ வந்து ஆர்மி பர்சன்ட் கை கொடுத்துட்டு இதை பார்க்குறீங்க இந்த சின்ன பையனுக்கு இந்த அளவு மரியாதையாக தேவையில்லை இவங்க என்ன திறமை இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இவரும் பேசிட்டு போயிட்டு இந்த சைடு நம்ம லீமன் லுங்ஃபெங் 2 பேருமே இன்ஸ்பெக்டர் இவங்க 2 பேரும் சண்டை போட போகிறாங்களா அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம கமாண்டர் லீக் காலருது என்ன அதுக்குள்ளே வா அது வந்துருச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ வந்து இவர் எல்லாரும் பேசிட்டு ஸோ வந்து தேர்ட் லெவல் வே வந்துட்டு இருக்கு. ஸோ 3வது அட்டாக் வந்து அட்டாக் வந்துட்டு இருக்கு. ஹீரோ கேட்குறான் இதோட டேச்சர் வந்து உண்மையிலே தேர்ட் லெவல்னு கேட்டான். ஆமாம் என்னோட லெவல் உண்மையிலே தேர்ட் லெவலில் இருக்கும் அப்படின்னா இந்த பக்கம் இந்த லீமிங் சொல்லிருக்கான். சிறுக்கை லுங்ஃபெங்கோட திறமையை நான் இப்போ பார்க்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்கிறத ஒரு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட இங்கேயே முடிச்சு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடுமே நான் அதில் ஆட் பண்ணிருக்கேன் 48வது மறக்காம வந்து பார்த்துருவாங்க. ஸோ 48வது ஸ்டார்டிங் போயிடுறாங்க. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கிளம்பிட்டு. ஸோ தேர்ட் லெவல் வே இது உண்மையிலே வந்து சும்மா கிடையாது நிறைய உயிர்கள் போகாது நீங்கள் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணணும் மிஸ்டர்ஸ் அப்படின்னு கமெண்ட்லேயும் சொல்லிட்டு சரி ஓகே நம்ம எல்லாம் சண்டை போட போவோம் அப்படின்னு சொல்கிறது ஓகே நம்மளால் முடிஞ்ச எல்லா ரிசோர்ஸும் யூஸ் பண்ணுவோம். இந்த பக்கம் வந்து கண்டிப்பாக நம்ம சவுத் நாரை வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் எல்லாமே போக உடனே இந்த லூஃபை கேட்குற அப்பா நானும் வந்து டே நீ வீக்காரன் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு இருக்காரு. கேட்டு உனக்கு மனசு. ஸோ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா லூஃபை நீ கண்டிப்பாக வந்து சேஃபாக இருக்கணும் பார்த்துக்கலாமா நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த இடத்துல போக நெக்ஸ்ட் எல்லா ஃபேமிலிஸ் வந்து பார்ட்டி எங்கேயே கேன்சல் போயிட்டு இருக்கா. ஸோ லைவ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மெரேடியன் மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அட்டாக் பண்ண வந்து ரெடியாக இருக்குது என்ன நடக்குன்னே தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல 10,000 சோல்ஜர்ஸ் வந்து அந்த இடத்துல இறங்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கமாண்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லா நியூஸ் வந்து எல்லாம் காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. ஸோ வந்து எத்தனை உயிரிழப்பு ஏற்பட போதுன்னா ஹீரோ சொல்கிறேன் சரி ஓகே நான் வந்து இதை செக் பண்ண வேண்டிய நேரம் என்னோட ஃபுல் பவர் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கார்ட் சூட் அந்த ஒரு சூட்டும் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிடும். அவனோட அவுட்ஃபிட்டும் போட்டு அவன் வெப்பன் எடுத்துட்டு சரி ஓகே போக ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்லேருந்து கிங் லெவல் ஜெட்லேருந்து பார்த்தீங்கன்னா குதிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி சீனில் அப்படியே போயிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருமே யார் நம்ம லீமுங்க நம்ம ஹீரோ 2 பேருமே ரெடியாக இருக்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஜாக்கா மான்ஸ்டர்ஸ் வந்து ஆரம்பிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நண்டு அந்த மாதிரி வித்தியாசமான சி மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ணிருக்கேன். நண்டு ஆக மாட்டேன். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா போய் தெருக்க விட்டுருக்கான். எல்லா மாதம் கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல அவன் தான் குவிச்சுட்டு தான் லீமிங். ஸோ இந்த வெப்பன் வச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஃப்ளைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மாதம் சுட்டு
கொண்டுகிட்டு இருக்கா, ஒரு மாஸ்டர் கொண்டுகிட்டு இருக்கா. ஆனால் அந்த மாஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஆர்டர் அரேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ ஹீரோ எல்லாம் டிஃபரெண்ட் அங்கே வர மூணு அந்த ஆமமாக இருக்கும், அது எல்லாத்துக்கும் கொண்டு குவிக்க அதனோட தூரம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் இவரே சொல்ற பரவாயில்ல உன்னோட திறமைகள் நல்லாவே இருக்கு லோங் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீமிங்காக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபைட் எல்லாம் அப்படியே போயிட்டு அது பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் பூந்து அடிக்க ஆரம்பிக்குது. இதை கமாட்டார் இந்த மாதிரி வந்து அண்டர் கிரவுண்டில் இதுக்கு வர ஆரம்பிச்சிடும், அண்டர் கிரவுண்டில் வர ஆரம்பிச்சோம். இதுக்கு எல்லாம் வந்து வெள்ள ஆர்கனைஸ் பண்ணி வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கேன். ஸோ வந்து இதுக்கு மேபி ஒரு லீடர் இருக்க வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு கேட்க, ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காரு கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு லீடர் கண்டிப்பாக இருக்கணும், அதனால தான் இவ்வளோ ஆர்கனைஸாக வந்து அரேஞ்ச் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ தண்ணி அந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை ஒழுங்காக அவங்க 2 பேருக்கு நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஃபைட் தான் இருக்காங்க. ஃபைட்லாம் கொட்டுருமா போயிட்டு இந்த பக்கம் ஹீரோலாம் கருணையே பார்க்க மாட்டேங்கிறான், வர மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு கொண்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லீஃபை அவர் பார்த்தீங்கன்னா அட்டாக் வந்து வாங்கிட்டார். அவரு சொல்கிறேன் உடனே கமாட்டா சொல்கிறார் சொல்லுங்க பேங் இதுக்கு கண்டிப்பாக வந்து ஏதாவது வந்து ஒரு லீடர் இருக்கணும், லீடர் இதுக்கு உண்மையிலே வாய்ப்பு இருக்கு. ஆமாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், இதுக்கு கண்டிப்பாக ஒரு லீடர் இருக்குன்னா இந்த பக்கம் வந்து லீஃபை லீம் அவங்க சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீ கவலைப்படாது நீ போ லுங்ஃபைங், நான் இங்கே பார்த்துக்கிட்டு லுங்ஃபைங் போகிற நிறைய மாஸ்டர்ஸ் அதெல்லாம் நம்ம லீமன் குஜால கண்டிப்பாக நேரத்தில் கொண்டு குவிச்சுக்கிறார். இந்த இடத்துல லுங்ஃபை நீ போன வந்து வழியை கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்க. ஸோ ஹீரோ வந்து உள்ள போகுங்க, இந்த மாஸ்டர்ஸ் எங்கே தான் இருக்குன்னு அவனும் ஒரு கப்பல் மாதிரி போய் நிற்க, அடியில் அந்த கப்பல் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லையே, உண்மையிலே இதுக்கு லீடர் இருப்பானான்னு ஹீரோ பேசிட்டு அந்த கப்பலே பார்த்தீங்கன்னா ஆட ஆரம்பிக்குது. என்னடா அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து ஸ்கை சிங்கடு பீஸ்ட் அப்படின்ற ஒரு ஜென்ரல் கிரேட் பீஸ்ட், ஸோ வந்து சீனியர் ஜென்ரல் கிரேட் பீஸ்ட் வந்து ஹீரோ நினைக்கலாம். இதை கண்டிப்பாக அந்த 9 ஹைட்ரா அதை விட வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்குன்னு பேசியிருக்கு. அதனோட பெர்த்தே அந்தளவுக்கு கொட்டூரமாக இருக்குது. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு இறாலோட வடிவத்தில் வந்து இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கொட்டூரமாக அதனோட வந்து பவர் ரிலீஸ் பண்ணிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோ நினைக்கலாம் ஸோ கண்டிப்பாக இதை நான் எப்படி கொல்ல போகிறது, சைஸில் என்னோட தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ போய் வந்து எதுதான் அட்டாக் பண்ணுவோம். அதனால அந்த ஷெல்ஸ் பார்த்தீங்கன்னா கொட்டூரமான ஸ்ட்ராங்கில் இருக்கும். ஹீரோ இது கண்டிப்பாக ஒரு வீக் ஸ்பாட் இருக்கும், நான் அதை தேடி பிடிச்சிக்கோ, நான் மட்டும்தான் வந்து இதெல்லாம் கொண்ட முடியும் அப்படின்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வெளில இருந்து பார்த்துட்டு சொல்கிறேன் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே உடச்சிட்டு உள்ளே இருந்துச்சு. ஸோ நம்ம மட்டும் அந்த லீடரை கொண்டு இந்த ஃபார்மஸ்ட் உடைக்கல அப்படின்னா ஸோ நம்ம சவுத் ரீஜனுக்கு ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ அவனோட வீக் பாயிண்டை கண்டுபிடிச்சிட்டு அவனை அட்டாக் பண்ண போயிருந்தான். ஸோ அவனோட ட்ராகஸ் வச்சு அவன் வெப்பனை வச்சு விட்டாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதே மாதிரி கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனோட என்ன தான் அட்டாக் வாங்கி பிளட்டே வந்தாலும் அது இனிமேல் விடுற மாதிரி தெரியல. ஸோ ஹீரோ ஸோ இதனோட வீக் ஸ்பாட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அதுவும் ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோ என்ன பண்ண ஸோ வந்து தண்டர் பிளேடோட 4th ஃபார்ம் 9 தண்டர் பிளேடோட 4th ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட ஒரு கையை அதே இடத்துல வெட்டி போடுறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் பிளட் அந்த ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி அது வந்து ஆக்சுவலி ஃப்ரீஸ் அட்டாக். அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து தடுத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல. அப்போனுமே அவன் ஷீட் வச்சு தடுக்க அதனோட அட்டாக் பார்த்தீங்கன்னா சைடில் திருப்பி போயிடுச்சு. என்னடா சைடில் திருப்பி போய் ஒரு பெரிய கப்பலே ஃப்ரீஸ் பண்ணுவான். ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவன் ஐஸ்கிரீமில் ஃப்ரீஸ் ஆகிடும். உடனே அதுவும் அதனோட கைகளை வச்சு ஹீரோ நறுக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ மேலே அந்த ஃப்ரீஸ் ஆன கப்பல் ஆச்சு ஆல்ரெடி டேமேஜ் ஆன. ஸோ இந்த பீஸ்ட் இந்த ஒரு இறால் பீஸ்ட் மேலே வந்து இறங்க ஆரம்பிக்க அந்த இறால் பீஸ்டோட வெயிட் தாங்க முடியாம அடியில் பத்தினா போயிடுச்சு. அதுவும் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா செத்து போச்சு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வந்து கொஞ்சமாக ஒட்டச்சிட்டு. ஸோ ஃபைனலாக அது வந்து முடிஞ்சு இந்த மாஸ்டர் வந்து செத்துருச்சு அப்படின்னு ஹீரோ வச்சுட்டு இருக்கேன். அது செத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த ஃபார்மேஷன் எல்லாமே கலைஞ்சு போயிட்டு இருக்கேன் எல்லாமே யோசிச்சுங்க. ஸோ ஃபைனலாக அது வந்து முடிச்சு எல்லா மாதம் கலைய ஆரம்பிச்சிருச்சு லுங் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குமே வந்து அந்த இது நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. ஸோ எல்லா மாதம் போயிடுச்சு, நான் அந்த டைம் வந்து காப்பாற்றிட்டேன். ஆனால் இன்னும் எவ்வளோ தான் அந்த மாஸ்டர்ஸ் எவ்வளோ உள்ளே இருக்கும்னு தெரியலனா. ஸோ ஃபைனலாக இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸ் கொண்டு முடிச்சு எல்லாருமே உயிர் தப்பிச்சு உடனே அங்கே வந்து ரெஸ்கியூ டீம் யாரெல்லாம் அடிப்பேன்னு பார்த்துருக்கேன். இந்த பக்கம் லீமிங் சொல்லிட்டு. ஸோ பரவாயில்ல அவங்க எடுத்த டிசிஷன் கரெக்ட் தான், உன்ன மாதிரி ஒரு ஆள் தாங்க தேவை, நான் உன்னோட திறமைகளை தப்பாக நீ திறமைசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீமிங்கோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிளம்புறாரு. எக்ஸியில் பார்த்தீங்கன்னா இவர் கிளம்புற உடனே அந்த ஜெரஸ் வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ தேங்க்யூ லுங்ஃபைங், நீங்கள் மட்டும் இல்லை நாங்கள் எத்தனை உயிரிழப்பு ஏற்பட தெரியல, இந்த அட்டாக் நின்றுக்கு மனத்தில் உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். நம்ம ஆனால் இந்த மொத்த மாஸ்டர்லேயே வந்து 0.01% கூட கொண்டிருக்க மாட்டோம் அப்படி சொல்லுவோம். ஹீரோக்கு புரியுது இன்னைக்கு எவ்வளோ மாஸ்டர் அந்த கடற்குள்ளே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க. எக்ஸியில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் போயிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கிளம்பி அவன் வீட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சாங்க. உடனே அவன் தம்பி வந்து அவனோட பேக் வாங்கிட்டு ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், இப்போ என்னால் வந்து நல்லா ஓட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ சொல்கிறான். ஸோ ஃபைனலாக என் ஃபேமிலி வந்து நல்லா சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் அவங்களோட கடைசி காலத்தை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என் பிரதர் நல்லா இருக்கான், நான் இனிமேல் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ வந்து நான் விடாமல் ட்ரைனிங் எடுத்துட்டு அவனுமே அடுத்தடுத்த பேரா ஸ்டார் டைகிராம்ஸ் அந்த டைகிராம்ஸ் எல்லாத்துக்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் என்னோட பவருமே இன்க்ரீஸ் ஆகுனா என் உடம்பு கடைசியாக பீக் காட் ஆஃப் ஆகுது வச்சு இப்போ நான் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனுக்கு போக நேரம். ஸோ ஹீரோ பார்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் அதுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறீங்க அவனோட கிங்
லெவல் ஜெட்டில் ஸோ அந்த கிங் லெவல் ஜெட்டும் போயிட்டு ஹீரோ யோசிக்கலாம். ஸோ இதை பற்றி எல்லா டீட்டெயில் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் கேட்டு சீனியர் சொல்கிறது. ஸோ இதுக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட எல்லாமே டேட்டா ஓரளவுக்கு இருக்குது மாஸ்டர் லுக் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுலேருந்து வர டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 70% மட்டும்தான் வந்து ஸோ உயிர் பிழைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 30% பேர் கண்டிப்பாக இதில் போய் செத்துற காடாக போய் இதில் செத்துருவாங்க அப்படின்ற ஹீரோ வச்சுருக்கோம். வெறும் 30%. சரி ஓகே, ஸ்பிரிட் மாஸ்டருக்கு பாருங்கள், ஸ்பிரிட் மாஸ்டருக்கு எந்த அளவுக்கு வந்து தாக்கு போட முடியும், அவங்களுக்கு வந்து அந்த வெற்றியோட அந்த இது பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பேசிட்டு ஸ்பிரிட் மாஸ்டர். ஸோ மொத்தமாக வந்து இதில் போனவங்க 256 ஸ்பிரிட் மாஸ்டர் மட்டும்தான் வந்து உயிரோட வந்திருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். சொல்லி நான் உண்மையிலேயே போயிட்டு நான் வருவான்னு கேட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் ஹீரோ வந்து அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வெல்கம் மாஸ்டர், ஸோ உங்களுக்கு ட்ரையலுக்கு தான் வந்திருக்கீங்களான்னு கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் வந்துகிட்டு இருக்கேன்னா அப்படின்னு சொல்கிறதா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எபிசோட் வந்து இதாக முடியுது. ஸோ இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போட்டுருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஸோ இந்த வீடியோவில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கரெக்டாக எல்லா டீட்டெயிலும் சொல்லி ஸோ சவுண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் அரை மணி நேரம் வீடியோங்கிறதுனால என்னால் உண்மையிலேயே வந்து அந்தளவு முடியல, தொடர்ந்து கண்டினியூஸ் ஆகி கொடுக்க அந்த அளவுக்கு நான் வந்து எஃபெக்ட் போட்டு பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்ன அப்படின்னா ஸோ அந்த எக்கு என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது விஷயம், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ மூணாவது விஷயம் என்னன்னா, கூடிய சீக்கிரம் நான் ஓட்டிங் ஒன்று சொல்லியிருந்தேன், அது நான் கூடிய சீக்கிரம் நடத்துவேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து ஒரு 1500 பேர் வந்து வழக்கமாக பார்த்துக்கிட்டீங்க. ஸோ பார்க்காத எல்லாரும், மீதி இருக்கிற பார்க்காத எல்லாரும் இந்த அனிமி நீங்கள் மிஸ் பண்ணிங்க தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த அனிமியோட உண்மையான அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு கோஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா பார்க்காத யாராவது தயவு செஞ்சு பார்த்துருங்க, செம்மையாக இருக்கும் போஸ்ட் வரைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறவங்க அந்த எக்கு அப்படி அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே கேஸ், பை 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 பை. கமெண்ட் விட்டு போங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு.